शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இன்னைக்கு கொஞ்சம் சாஸ்திர விசாரமாக தான் இருக்கு. மேல மேல மனு बन्धश्च अनेकविधम् अविद्याग्रन्थिः अब्रह्मत्वं हृदयग्रन्थिः संशयः कर्माणि असर्वकामत्वं मृत्युः पुनर्जन्म इत्यादि शब्दैः இதெல்லாம் ஒரே அர்த்தத்தில் பல வார்த்தைகள். ஒரே அர்த்தம்னா ஒரே அந்த மாதிரி இல்லை, எய்ம் மீனிங் அப்படி கிடையாது. ஆனால் பந்தத்தை சொல்றது இப்படியெல்லாம் பந்தங்கள் பல விதமாக சொல்லலாம். அவித்யா கிரந்தின்னு வார்த்தை, அப்ரம்மத்துவம் இல்லையா, அவித்யா கிரந்தி அவித்யா சம்பந்தம், இதோட அப்ரம்மத்துவம் பிரம்மம் இல்லை என்கிற பிரமம். அப்புறம் ஹிருதய கிரந்தி, ஹிருதயம்னா அந்தக்கரணம், அந்தக்கரணத்தினுடைய சம்பந்தம். சம்சய கர்மாணி கர்மாணி அசர்வகாமத்துவம், அசர்வகாமத்துவம்னா கிருதார்த்தத்துவம் இல்லை, காமங்கள் இருக்கிறது, அசர்வகாமத்துவம் சர்வகாமத்துவம் இல்லை. மிருத்யு புனர்ஜன்மம் இத்தியாதி சப்தைகி தத்திர தத்திர விவகாரம். இந்த மாதிரி சப்தங்கள் உபயோகப்படுத்துறது பந்தத்தை பற்றி சொல்றது. ஏதே பந்தாக சர்வேகி ஞான நிவர்த்தியா, அதனால மித்யா ஞான நிவர்த்தியத்துவம் மித்யாத்துவம் லட்சணம் இல்லை. அதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். ஞான நிவர்த்தியமா இருந்தால் நிச்சயம் சொல்லணும், கிரியா நிவர்த்தியமா இருந்தால் நிச்சயம் சொல்ல வேண்டாம். ஆனா ஞான நிவர்த்தியமா சொல்றதுனால நிச்சயம் தெரிவிக்கணும். அது சொல்றா ஏதே பந்தா சர்வேதி ஞான நிவர்த்தியா, இந்த மாதிரி எல்லா பந்தங்களும் ஞானம் வர வேண்டியதான். அதனால ஞான நிவர்த்தியம் அதாவது ஸ்ருதயா, இந்த அர்த்தத்துல ஸ்ருதி வாக்கியங்கள். ஏதோ வேத நிகிதம் குஹாயாம் சா அவித்யா கிரந்திம் விகிததி இஹ சௌம்ய. யஹ வேத நிகிதம் குஹாயாம், குஹாயாம் நிகிதம் இதம் தத்துவம். யஹ வேத சஹ அவித்யா கிரந்திம் விகிததி சௌம்ய. ब्रह्म वेद ब्रह्मैव प्रतिष्ठितम्. विद्यते हृदयग्रन्थि सिद्ध्यन्ते सर्व संशयाः क्रियन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. इति प्रसिद्धम्. यो वेद निहितं गुहायां परमे व्योमन्, व्योमन् न व्योम्नि न परमं व्योमन् न हृदयागात् ब्रह्म न सोऽश्नुते सर्वान् कामान् सः तमेव विदित्वा अतिमृत्युमेति. இந்த தைத்திரிய ஸ்ருதியில சஹ அஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபக்திதான் வருது. இங்க ஒரு ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. என்ன ஒரு இதுன்னா அன்னையும் வேற மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்ருதிக்க வைஷ்ணவால் வேற அர்த்தம் சொல்றது. மோட்சத்தை பற்றி சொல்றது இல்லையா, மோட்சானந்தத்தை பற்றி. ஆனா ஸ்ருதி எப்படி இருக்கு பார்த்தோம். சஹ அஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபக்திதா. இந்த சஹ எங்க சேர்ந்து பார்த்தோம். பிரம்மணா சஹ அன்வயம் எடுத்தால் அந்த பிரம்மம் இருக்க, அந்த பிரம்மம் அங்கே ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கும். அதோடு சேர்ந்த புரிதல் வருது இல்லையா. பித்ராசக புத்திரோபி கிட்டது என்ன மாதிரி பிரம்மணா சஹ பிரம்மணா விபக்திதா சஹ அன்வயம் பண்றதா இருந்தால் என்ன வரும். ब्रह्म कामान अश्नुते तेन सह इतः गत्वा मुक्ताः ते भवन्ति, तेऽपि कामान् अश्नुवते अश्नुते अश्नुवामे अश्नुवते. அப்படி அர்த்தம் எடுத்தா என்ன வரும். நம்மளுடைய முக்தி இல்லை, வேற விதமா முக்தியா வரும். அப்ப அப்படி அர்த்தம் சொல்லணுமா இப்படி அர்த்தம் சொல்லணுமான ஒரு விசாரம் இருக்கு. அதுல அந்த சோஷ்ணுதே நமக்கு எப்படி அர்த்தம் பண்ணலாம். சர்வான் காமான் சஹ அஸ்னுதே, இந்த சஹா என்கிற பதம் ரெண்டு அர்த்தத்தில் உபயோகப்படுகிறது. இப்படி முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னால்
வாக்கியம் அவளுக்கு அனுகூலமா இல்லை. அப்ப நமக்கு அனுகூலமா பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அந்த சகாங்கிற பதம் இருக்கே வார்த்தை, அது ரெண்டு அர்த்தம். இன்னொன்னு இருக்கு, அதோடு கூட அர்த்தம், யுகபதுன்னு அர்த்தம். அப்படியே சகா சப்தம் பிரயோகத்தில் இருக்கு. சகா யுகபத் சர்வே சக ஆகதா ஏனா நாகாங்க பாருங்க. இந்த அதோடு கூடங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்தலாம், எல்லாம் சேர்ந்து என்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்தலாம். புரியுதா? இன்னொன்னு இருக்க அதோடு கூட, அது இருக்க அதை ஒர்க் பண்றது, இது அதோடு கூட ஒர்க் பண்றது. ஏனா சகா அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, எல்லாமே சேர்ந்த அப்படின்னு சக காரியம் கருவதி, சர்வேதி கர்மகராக சக காரியம் குருவதி. இந்த இடத்துல சக காரியம் குருவதின்னு அர்த்தம் என்ன? இந்த எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம், இப்படி அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? கேனசகான ஆகாங்க, கேனசகா இல்லை, சகானா அவ்வளவுதான். இப்ப யுகபத்ல சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதே அர்த்தம். சர்வே மிலித்வா காரியம் குருவந்தி, சர்வே யுகபத் காரியம் குருவந்தி, அந்த அர்த்தத்துல சகான் இருக்கு. இப்போ இங்க அந்த அர்த்தம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க பாருங்க, சகா அஸ்மதே சர்வான் காமான், சர்வான் காமான் இருக்கு, சர்வான் காமான் அஸ்மதே, சர்வாணி காரியாணி குருவந்தி சகா. இதனால அது இன்னொருத்தர் இருக்கு, அவரோடு சேர்ந்த அப்படி இல்லை, சேர்ந்தவங்கதான் முக்தா சர்வே. முக்தாகனா அது பகுஜனம் வரக்கூடாது. உண்மையா பார்த்தா முக்தாக அநேகே, முக்தத்து ஏகத்துவம். ஆனா பகுஜனம் எப்படி வருதுன்னு கேட்டா, பந்தத செய்த அநேகத்துவம் பிரமம் இருக்கு இல்லையா, அது வச்சிருந்த முக்தாகன்னு பிரயோகம். உண்மையா முக்தாகம் சொல்லக்கூடாது, முக்தகம் தான் சொல்லணும். ஆனா முக்தகம் வார்த்தை பேச முடியாது. தம்பதி விதி பிரூயாம் உதாகோ தம்பதி விதி இந்த மாதிரி போயிட்டு சர்வே. இப்போ முக்தாக பகுஜனம் சொல்லக்கூடாது, நம்ம சர்வே முக்தக பகுதி சொல்ல முடியுமா? சர்வே பகுஜனம் இருந்தா அங்கேயும் பகுஜனம் வேணும் இல்லையா? அவ்வளவுதான். முக்தனுக்கு பகுத்தம் இல்லை, ஆனா அந்த பேசும்போது அப்படிதான் பேச முடியும். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு சில நியமங்கள் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான். அதனால அந்த பகுஜனம் வருது, இல்லைன்னா பகுஜனம் வரக்கூடாது. உண்மையா பகுஜனம் வரக்கூடாது. பகுஜனம் இல்லாம பல இடத்துல பிரயோஜனம் இருக்கு. ஆத்மா பவதி, ஆத்மா பவதி முக்தாக முக்தாங்க இல்லை, வேற மாதிரி ஆத்மா பவதி. இங்க பகுஜனம் போட்டாங்க, பகுஜனம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப நமக்கு எப்படி அர்த்தம் பண்ணோம்னா, அவா சொல்ற மாதிரி அர்த்தம் இல்லை. சகா அஸ்மதே சர்வான் காமான் சகா அஸ்மதே, சகா சர்வான் காமான். இப்போ சம்சார திசைக்கும் மோட்ச திசைக்கும் என்ன வித்தியாசம்? சம்சார திசையில காமங்கள் அனுபவிக்கிறது எப்படி சேர்ந்து இல்லை, ஒரு விஷயம் அனுபவிச்ச ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் ஒரு துக்கம், அதுக்கப்புறம் ஒரு சுகம், அப்படி வருது இல்லையா? அப்ப சர்வான் காமான் சகா அஸ்மதே வர முடியாது. மோட்ச திசையில என்ன கேட்டால், மோட்ச திசையில சர்வான் காமான் சகா அஸ்மதே இவா, அங்க காமமே கிடையாது. ஏன் கேட்டா இந்த சுதியை வச்சு ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஏன் கேட்டா அந்த அதுக்கு முக்கியார்த்தமே இல்லை, நீங்களும் முக்கியார்த்தம் பண்ணக்கூடாது. பண்றதா இருந்தால் அது மோட்சமே இல்லாம போகும். இங்கேயும் காமங்கள், அங்கேயும் காமங்கள். எதுக்கு காமம்? விஷயம். காமம் தான் விஷயம் அர்த்தம். அப்ப இங்க விஷயம் தேவையா இருக்கு உங்களுக்கு, அங்க போனப்புறம் கூட விஷயம் தேவையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? திருப்தி கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப பரமா அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்த அப்படியே ஆரம்பிக்கிறது சொல்றது இல்லையா? வைகுண்டத்துல போய் அதான் முக்கிய சொல்றது இல்லையா? வைகுண்டத்துல போனா அப்படியே அந்த பகவத் ஸ்வரூபம் உண்மை, அந்த சங்கடக்கிற விராசாரியாவே பரம் பெருமாள் பெருமாள் பாஷை, பெருமாள் பார்க்க முடியும், பெருமாளை பார்க்க முடியாது, அப்படியே சாமியை பார்க்க முடியாது இல்லையா? அதோட இன்னும் ஆனந்தம் என்ன இருக்கு? சரி, வாஸ்தவம், சந்தோஷம், அதுதானே சொல்லணும். அப்போ காமானத்துக்கு எப்படி இது பார்த்து ஏதோ இன்னும் திருப்தி இல்லையா? பெருமாள் பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா?
பார்த்துட்டே இருக்க அப்படியே காமிச்சுட்டே இருக்க வேண்டியதானே, பேசாம இருக்க இல்லையா பார்த்துட்டேன். ஆரோக்கியமும் ஆரோக்கியம் எது சொன்னாலும் எவ்வளவு கிட்ட போய் பார்க்க முடியுமோ அவ்வளவு கிட்ட போய் பாருங்க. பார்க்கலாம் இல்லையா எல்லாருக்கும், அங்கே போனாலும் பார்க்க முடியாதுன்னா கேட்கணும். அதுவும் ராமானுஜ சம்பிரதாயத்துல முக்தானாம் அநேகத்துவம் நாஸ்தி, மத்வ சம்பிரதாயத்துல முக்த அநேகத்துவம். ராமானுஜ சம்பிரதாயத்துல முக்தாக்கு பேதம் கிடையாது. ஜீவானாம் முக்தானாம் பேதம் நாஸ்தி. இருக்கட்டும், அங்கே போய் பார்க்கிறதா இருந்தால் அங்கே போய் பரமாத்மா விக்கிரகத்தில் மட்டும் திருப்தனா இருக்கணும் இல்லையா? இல்லையா அங்கே போனா என்ன விசேஷம்? இங்கேயும் பார்க்கலாம் இல்லையா? அங்கே போனா என்ன விசேஷம் கேட்டா பரமாத்மா விக்கிரகம் நேரடியா பார்க்க முடியும், இதுதான் விசேஷம் சொல்றாங்க. அதனால கிடைக்கக்கூடிய அத்தியந்த ஆனந்தம் இதுதான மோட்சத்தினோட விசேஷமா சொல்லணும். அதுக்கப்புறம் திருப்பி என்ன காமானம் நஷ்டம், அப்ப இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்? அப்ப காமங்கள் நினைக்கிறது ஏதோ அது தேவையில்லாம போயிடுது அவ்வளவுதானே. அந்த அர்த்தம் எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். அங்கே போனப்புறம் இன்னும் விஷயங்கள் அந்த அது வேணும் இது வேணும் அந்த விஷயங்கள். அப்ப பரமாத்ம சுரூப தரிசனத்தினால திருப்தி கிடையாது வருது இல்லையா? அங்கே போனாலும் அந்த நேரடியா பார்த்தாலும் கிட்டே உட்கார்ந்தாலும் திருப்தி கிடையாது அர்த்தம் வரும். அது அனிஷ்டம், அது உங்களுக்கு அனிஷ்டம். அப்ப காமானஸ்வர என்கிற சுதிக்க முக்கியார்த்தம் எடுக்க முடியாது, எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கு எடுக்க முடியாது. அப்ப அந்த சொரூப ஆனந்தம் பூர்ணமா அங்க அபிவியக்தமா இருக்கிறது. சொரூப ஆனந்தம் இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை தெரியுமா? எந்த வேதாந்தம் ஆயிருந்தாலும் ஆனந்தம் என்கிறத ஜீவஸ்வரூபம் என்கிற அபிப்பிராயத்தில் வித்தியாசம் இல்லை, தெய்வத்திலும் வித்தியாசம் இல்லை, அத்வைதத்திலும் இல்லை, விதித்தாதத்திலும் இல்லை. இன்னும் எத்தனை வேதாந்தம் இருந்தாலும் இல்லை. ஆத்மஸ்வரூபம் ஆனந்தம்னு இருக்கு, அதை அப்படியே எடுத்துருக்கோம், எல்லாரும் எடுத்துருக்காங்க. அப்ப சம்சாரத்துல என்ன அந்த கேட்டா அவித்தியினால ஆவரணம் வந்தது நம்மளுடைய பாஷை. அவருடைய பாஷையத்துல அவித்யா என்கிற ஸ்தானத்துல கர்மா சொல்றது. கர்ம பிரதிபந்தகமா இருக்கு. கர்மத்தினால அந்த கர்மா என்ன பண்றதுன்னு கேட்டா வைகுண்டத்துல போக முடியாம பண்றது, அங்க போகிறதுக்கு இது இல்லாம பிளாக் பண்ணி வைக்கிறது இந்த கர்மாக்கள். அது போனா கர்மாக்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னா அங்கே போகலாம், போயிடுச்சுன்னா அங்க இந்த சொரூபானந்தத்துக்கு அந்த சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாம அனுபவிக்க முடியாது. இதுதான் மோட்சம். அதுக்கு அங்க போனோம் என்கிற ஒரு கஷ்டத்திற்கு அவ்வளவுதான். ஆனா அனுபவிக்கிறது சொரூபானந்தம் தான். தன்னுடைய ஆனந்தமே அப்படியே தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? அந்த பரமாத்மா விக்கிரகமே அப்படி இருக்கிறதுனால, பரமாத்மா சுரூபமே இருக்கிறதுனால, பரமாத்மா சுரூபம் விசேஷமா சுரூபம் வச்சுருக்கும். அது விக்கிரகாதி சகித சுரூபம். அவருடைய மதத்துல நம்மளுடைய மதத்துல விக்கிரகம் நிச்சயம். விக்கிரகம் மாயாமயம். விக்கிரகம் இல்லையே சொல்ல மாயாமயம் சொல்லணும். அது சுரூபத்துல சேர்ந்தது கிடையாது. சைவம்மாம் ஞாபகம் வருகதி நாரதர்கிட்ட சொல்றது. என்மாம் பட்சதி நாரதா சைவம்மாம் ஞாபகம் வருகதி என்ன இருக்கு? என்மாம் பட்சதி நாரதா அது எங்க வருதுன்னா அதுக்கப்புறம் வருது. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சு கொடுக்குறா இல்லையா? அதை கேட்டு நாரதன் வந்திருக்க. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பார்க்கணும் இருக்கு, காமிக்க முடியுமா? காமிக்கலாம், அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனால் அது பார்க்கலாமே தவிர அப்படி என்னுடைய சொரூபம் அதை நினைக்கக்கூடாது. மைவம் மாம் ஞாபகம் இருக்கு. மம சொரூபம் இதனேவா ஞாபகம் ஞானத்துக்கு விஷயமா இல்லை, ஞானத்துக்கு விஷயமா இருக்கலாமே தவிர ஞானத்துக்கு விஷயமா பிரமிக்க வேண்டாம் சொல்ற நாரதனுக்கு தெரிந்த வச்சனம். அப்போ அது சொரூபம் சொல்றது இல்லை நம்மளுடைய சித்தாந்தத்துல. அவளுடைய சித்தாந்தம் அது சொரூபம் சொல்றது ஏதோ இருக்கட்டும். இருந்தாலும் அங்கே போனப்புறம் காமங்கள் தேவையா இருக்கு, காமம்னா விஷயங்கள் தேவையா இருக்கு. உங்களுக்கு சொரூபானந்தத்துக்கு சொல்றதா இருந்தால் பெரிய விசேஷம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால காமான அஸ்மதே என்கிற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் எடுக்க முடியாது, அந்த முக்கியார்த்தம் இல்லை. அப்போ சொரூபானந்தம் அபங்குரம்னா அவிச்சின்னமா உச்சேதம் இல்லாம பிரதிபந்தகம் இல்லாம ஆப்ஸ்டக்கிள்ஸ் இல்லாம அங்கே அனுபவிக்கிறது. இவ்வளவுதான் விசேஷம். அது பிரம்மனா சகா பிரம்மமும் அப்படி இருக்கு, நானும் அப்படி இருக்கேன், இப்படி அர்த்தம் கொண்டு வர வேண்டாம்.
யுகபத். அதுக்கு யுகபத்ங்கிறது ஒரு என்ன ஒரு லௌகிக பாஷா. யுகபத் அநேகம் இருந்தால் அந்த யுகபத் அநேகம் இல்லாம இருக்கிறதுனால யுகபத் என்கிற அர்த்தத்துல முக்கியம் இல்லை, ஒன்றும் முக்கியம் இல்லை, பொதுவாக இருக்கு. அவ்வளவு வேற விஷயம் அத தோசுவே சர்வான் காமான் சஹா இங்க வாக்கியம் முடியாது. பிரம்மணோ விபச்சிதா இன்னொரு வாக்கியம், அதோட சேர்த்து நினைக்க வேண்டாம். அவன் அதை சேர்த்து நினைக்கிறது. சமேவ விதித்வா அதிமுர்த்தி நேதி நாண்யம் பிரசித்தம் தம் விதித்வம் அதிமிருத்தி நேதி. அதிமிருத்தியுன்னா என்ன அர்த்தம்? அதிமிருத்தி அதிமிருத்தியை போய் அடையிறதுதான், அப்படி இல்லை. அதி என்கிறத அங்க அன்னைக்கும் மிருத்யும் அத்தி ஏதி. ஏதின்னு கிரியாபதம், அதின்னு உபசர்க்கம். அது வேதத்துல அங்கே வரும், ஒரே இடத்துல சேர்ந்து வராது. லௌகிக பிரயோகத்துல இருந்தாலும் அத்தியதின்னு தான் சொல்லணும். வேதத்துல அங்கங்க வரும், இருக்கிற எங்கே அன்வயிக்கணுமோ அங்கேயே பார்க்க முடியாது. உபசர்க்கமா இருந்தாலும் வேற இடத்துல வரும். அப்ப அதிமுர்த்தி நேதின்னு அதிமுர்த்தி பதார்த்தம் இல்லை, மிருத்யும் அத்தியேதி காரதின்னு அர்த்தம். எஸ்து விஜயானவான் பவதி சமணக்க சதாசிதி தது தத்பதமாப்னோதி யஸ்மாத் பூயோ ந ஜாயதே கதோபனிஷத்து. ய ஏவாஹம் வேத ய ஏவம் வேத அஹம் பிரம்மாஸ்மீதி சஹ இதம் சர்வம் பவதி. முக்கியார்த்தம் இதம் சர்வம் பவதி, எதிர்க்கலாம் ஒன்றும் இல்லை. அதனால இத்தியாதீனி அசர்வத்வாதி பந்த நிவர்த்தி பராணி வாக்கியானி அத்த உதாரணீயானி. இங்க என்ன பாடம் இருக்கு? எனக்கு இங்க ஒரு தப்பு இருக்கும்னு சொல்றேன். இத்தியாதீனி அசர்வஜத்வாதி பந்த நிவர்த்தி பராணி, அது சமைக்கணும், அது கட்டு. ஏனால் அசர்வஜத்துவம் இது ஒரு பந்தம். பந்தங்கள் பலவிதமா இருக்கு, புதிதான ஆரம்பிக்கிறது. பந்தங்கள் கொஞ்சம் பலவிதமா இருக்கு. அதுல அசர்வஜத்துவம் என்கிற ஒரு பந்தம், அந்த மாதிரி பந்தங்கள் அசர்வஜத்வாதி பந்தா. அசர்வஜத்வாதிகள் எல்லாம் பந்தம் இல்லாம உண்மையா அசர்வஜத்துவம் என்கிற ஒரு தர்மம் இல்லை ஆத்மாவில். அசர்வஜம் இல்லை இந்த ஆத்மா. ஆனா அசர்வஜமா தெரியுது இல்லையா? எனக்கு தெரியாம பல விஷயங்கள் இருக்கு உலகத்துல, அதனால நான் ஒரு அசர்வஜன் என்கிற பாவனை இருக்கு இல்லையா? அது இல்லாம எது தெரியுதோ அதெல்லாம் பந்தம். ஆத்மாவில பந்தம்னா என்னன்னு கேட்டா, எது இல்லாம தெரியாதோ அதெல்லாம் பந்தம் வச்சிருந்தோம். அசர்வஜத்வாதி பந்த நிவர்த்தி பராணி, அந்த மாதிரி பந்தங்களுடைய நிவர்த்தியை காமிக்கக்கூடிய எந்த வதனங்கள் இருந்தாலும் பராணி வதனானி அத்த உதாரணி வாக்கியானி, இந்த இடத்துல அந்த வாக்கியங்கள் உதாரித்து காமிக்கணும். இந்த விஷயத்தை சொல்லிக்கலாம். தேயம் விவேகமுக்தி ஞானோத்பத்தி சமகாலீனா ஞேயா. இந்த விவேகமுக்தி என்கிறத ஞானோத்பத்தி எந்த சமயத்தில் வருதோ அப்பதான் விவேகம். புதுசா தெரியும், இந்த வரைக்கும் சொன்ன மாதிரி இல்லை, வித்தியாசமா சொல்றாங்க. நம்மளுடைய கன்செப்ட் என்ன, இந்த வரைக்கும் என்ன வச்சுருக்கோம்? ஞானோத்பத்தவும் ஜீவன் முக்தியும், அதுக்கப்புறம் பிராரப்தம் இருந்துட்டே இருக்கும், பிராரப்தத்தோட அவர் இருக்கிறார் கொஞ்சம், அதுக்கப்புறம் பிராரப்தம் இருக்கவும் தன்ய பரித்தியாக விவேக முக்தி, இப்படிதான் படிச்சுருக்கோம் இந்த வரைக்கும். இவர் அது வித்தியாசமா சொல்றார், அதை கவனிக்கணும். தேயம் விவேக முக்தி ஞானோத்பத்தி சமகாலீனா ஞேயா. அர்த்தம் புரியுது இல்லையா? ஞானோத்பத்தி, ஞானம் எப்போ உதிக்கிறதோ, அந்த அகண்டாகார பிரம்ம சாட்சா்காரம் எப்போ உதிக்கிறதோ உடனே விவேகமுக்தி. அசரீரத்துவம், ஆத்மனா அசரீரத்துவம், சரீராபிமான ரகிதத்துவம், அதை வச்சுட்டு அவர் சொல்ற மாதிரி தெரியுது. பிரம்மணி அவித்யாத்யாரோபிதானாம் ஏஷாம் பந்தானாம் வித்யா விநாசே சதி புனருத்பத்தி அசம்பவா அனனுபவாச்சா. அந்த சாட்சா்கார தசையில ஒன்றும் அனுபவிக்கிறது இல்லை. பிரம்மணி இந்த இருக்கக்கூடிய பந்தங்கள் லிஸ்ட் போட்டிருக்கா இல்லையா, அந்த பந்தங்கள் ஒன்றுமே தெரியவில்லை. அதனால அது விதேக முக்கியமே சொல்லலாம். என்னுடைய சரீரம் அவருடைய சரீரம் மத்தவா பார்க்கிறது. இப்ப அவருடைய சரீரமா இருந்தா தானே அது சரீரம் போல என்ன சொல்றோம், சரீரம் போல நம்மளுடைய பாஷா, நம்மளுடைய திருஷ்டி, நமக்கு ஜீவன் முக்தி, நமக்கு ஞானம் இல்லாம இருக்கிறதுனால அவருக்கு சரீரம் இருக்கிறது. என்ன மாதிரி சுசுப்தியில தூங்குறவனுக்கு சரீரம் கிடையாது உண்மையா. ஏன்னா அத்வைத சித்தாந்தத்துல அத தெரியாம இருந்தாதான் இருக்கு, தெரியவில்லைன்னா இல்லை.
நம்மளுடைய திருஷ்டி அது, நம்மளுடைய திருஷ்டியில சரீரம் இருக்கு. அந்த மாதிரி ஜீவன் முக்தனுக்கும் சரீரம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஆங்கிள் வித்தியாசமா இருக்கலாம். அவரும் அதே சொல்லலாம். இது ரெண்டு விதமா சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். முன்னாடி நம்ம கிரகிக்க சம்பிரதாயம் இருக்கு, அது சொல்லலாம். நம்ம தப்பு கிடையாது. ஆனா இவர் இப்படி சொல்றாரு, பிரம்மணி அவித்யாத்யாரோபிதானாம் ஏதேஷாம் பந்தானாம் வித்யா விநாசே பதி புனருத்பத்தி அசம்பவா. அப்புறம் திருப்பி வரப்போவதில்லை. அப்புறம் சரீரமும் ஏதோ தெரியறதா இருந்தாலும் அது நம்மளுடைய பிராந்தி, அவருக்கு இல்லை. அவர் தன்னுடைய சரீரமா பார்க்கவில்லை. புனருத்பத்தி அசம்பவா அனுபவாச்சா ததேது வித்யாசமகாரியம் பாஷ்யகாரா சமன்வய சூத்திரே பிரபஞ்சயாமாசா. இது பாஷ்யகாரனும் சமன்வய சூத்திரத்தில் சொல்றார். எப்படி? தததிகமே உத்தர பூர்வாதையோ அஸ்லேஷ விதாசோ சந்தியபதேசா இது சமன்வய சூத்திரத்தில் சொல்றான். பாஷ்யத்தில் இருக்கிறான். ஆனா இது வேற சூத்திரம். இது 4ஆம் அத்தியாயத்தில் இருக்கு. தததிகமே பிரம்மாதிகமே பிரம்மஜானே சதி அர்த்தம். பிரம்மஜானே சதி, பிரம்மஜானம் வந்தால் உத்தர பூர்வ அகையோ, உத்தரம் வரக்கூடிய அகம் பாபம், முன்னாடி இருந்த பாபம் பூர்வாகம், உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசோ. வரவேண்டிய பாபத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது, அசம்பந்தம். அஸ்லேஷம் இருந்த பாவம் போறது, நடிக்கிறது. இது ரெண்டும் சொல்றாங்க. அஸ்லேஷ விநாசோ சத்தியபதேசம். இந்த இடத்துல என்ன வருது? சததிகமே இருக்கு. சததிகமே அனந்தரம் சொல்லல. சததிகமே அப்போது, சததிகமே சமகாலம். சததிகமே சதிசத்தமி. சதிசத்தமி பிரயோகம் பண்ணும்போது என்ன நியமம்? சமகால உடனே இல்லை. உடனே சொன்னா கூட ஒரு க்ஷண விளம்பம் இருக்கலாம். உடனே என்கிற வார்த்தை ஒரு க்ஷண விளம்பம், ஒரு நெக்ஸ்ட் க்ஷணத்தில் வந்தாலும் உடனே விவகாரம் இருக்கு. உடனே சொல்லலாம். சமகாலம் சொல்லலாம். அப்பொழுதுதான் சதிசத்தமி பிரயோகம். சமகாலத்துல ரெண்டும் இருந்தால்தான் சதிசத்தமி பிரயோகம். கூட்டத்தில் அப்படி இருக்கு இல்லையா? சததிகமே பதி உத்தரபூர்வம். அப்ப சததிகமும் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட்ல கூட சொல்லல, ஒரு செகண்ட் கூட விளம்பரம் சொல்லல. சததிகமே சதீகமே. அந்த சூத்திரத்தினால என்ன தெரியுது? இதுக்கு சமகாலிகத்துவம் நியாயதே. அதுக்கு மேல கேள்வி, ஏன் கேள்வி கேட்கறதுன்னு கேட்டா, இன்னொரு மதம் இருக்கு இல்லையா? சதுதிகமே சரி, எப்படி விதேக முக்தி நீங்க எப்படி சொல்றீங்க? சதுதிகமே ஜீவன் முக்தி தானே சொன்னா, அதுதான் சரியா இருக்கும். இது சரியா இல்லை கேட்க. மனு வர்த்தமான தேக பாதானந்தரபாவினி விதேக முக்தி பகவோ வர்ணயந்தி. புரியுதா? புரியுது இல்லையா? வர்த்தமான தேக பாத, இருக்கக்கூடிய தேகத்தினுடைய பாதம் மதிக்கிறது நஷ்டமாக, அதுக்கப்புறம் விதேக முக்தி. அது அனந்தர பாவினி விதேக முக்தி தானே பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். பகவோ வர்ணயந்தி பல பேர் சொல்லதும் பிரமாணம் இருக்கா? இருக்க. அதாவது ஸ்ருதி சத்திய காவதேவ தினம் யாவந்த விமோக்ஷே அத சம்பத்தியே. சத்திய காவதேவ திறம்னா விளம்பம். காவதேவ திறம்னா யாவந்த விமோக்ஷியே, யாவத் எந்த வரைக்கும் அந்த பிராரப்தம் முடியவில்லையோ அந்த வரைக்கும். அத சம்பத்தியே, சம்பத்தியதே. சம்பத்தியன்னு சாந்தச பிரயோகம். சம்பத்தியதே குணம். சம்பத்தியே இது ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதி மட்டும் இல்ல, பிராச்சீன ஆச்சாரியா கூட இதுதான் ஒத்துருக்காரு. வாக்கிய வருத்தம். வாக்கிய வருத்தம்னா பகவத்பாத கிரந்தம் தான், யாரோ பண்றதில்லை. பகவத்பாத கிரந்தம் வாக்கிய வருத்தியம் இருக்கு. அவரே சொல்றார். எப்படி சொல்றார்? பிராரப்த கர்ம வேதேன ஜீவன் முக்தோ யதா பவேத் கஞ்சித் காலம் ஆரப்த கர்ம பந்தஸ்ய சம்சயே நிரஸ்தாதிசயானந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனராவர்த்தி ரஹிதம் கைவல்யம் பிரதிபத்தியதே. என்ன சொல்றார்? பிராரப்த கர்ம வேதேன, அந்த வேகம் ஒரு பதம் உபயோகிச்சிருக்கும். பிராரப்த கர்ம வேதேன ஜீவன் முக்தோ யதா பவேத். ஜீவன் முக்தோ யதா பவேத், அங்கே ஆரம்பிக்கிற பாட்டு. यदा जीवन मुक्तो भवे तदा जीवन मुक्तो भवे तत् साक्षात्कारे सति जीवन मुक्तो भवे. जीवन मुक्तो यदा भवे तदा பிராரப்த கர்ம வேகம் இருக்கிறதுனால, அந்த பிராரப்த கர்மம் ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகம் இருக்கிறதுனால கஞ்சித் காலம், கொஞ்சம் காலம், அத
கொஞ்ச காலம் இருக்கும், அப்படியே இருக்கும், அந்த சரீரத்திலே இருப்பார். அதுக்கப்புறம் ஆரம்ப கர்ம பந்தத்திய சம்சயே நிரசாதிசியானந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் அஸ்மதே. அந்த வேகேன வார்த்தை எதுக்காக உபயோகப்படுத்துற? வேகேன பிராரப்த கர்ம வேகேன. அந்த உதாரணம் ஆண்டோக்கிலே இருக்கக்கூடிய உதாரணம் அது காமிக்கிறதுக்காக பல உதாரணம் தெரியுமா? அது ஒரு பலம் மேல இருக்க மாம்பழம் இருக்கணும், அது கீழே இருக்கிறதுக்கு ஒரு அம்பு போடுறது, அந்த அம்பு போய் அதுல போய் அது கட்டுற அளவுக்கே வருது. இதுக்கப்புறம் அந்த அந்த அம்பு இன்னும் போடுறது இல்லையா? எதுக்கு போடுறது? அந்த இருக்கக்கூடிய வேகம் ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறதுனால போடுறது, உபயோகம் இல்லை, இது போடுறது, அவ்வளவுதான் போடுறது. வேகம் வேகம் ஒரு சம்ஸ்காரம். அந்த ஒரு கதிகோர்த்தம் சொல்றது, வெலாசிட்டின்னு சொல்றது இல்லையா? அது எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு போயிட்டே இருக்கும், அவ்வளவு அங்கே நிற்கிறது. அந்த மாதிரி அந்த பிராரப்த கர்மம் ஆரம்பிச்சாது, அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான். பிராரப்த கர்ம வேகேன ஜீவன் முக்தோ எதா ஜீவன் முக்தோ ததா பிராரப்த கர்ம வேகேன கஞ்சித் காலம் அத ஆரப்த கர்ம பந்தக்ஷயே நிரஸ்தாதிசயானந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனராவர்த்தி ரகிதம் கைவல்யம் பதிவத்திலே. விஷ்ணுடைய காலத்தில் போய் உட்காருது, அது வைஷ்ணவம் பதம் பரமம் பதம். ஆனா அவர் சொல்ற மாதிரி பதம் இல்லை. என்ன காரணம்? நிரஸ்தாதிசய ஆனந்தம் சொல்லுது. அவருடைய ஆனந்தம் நிரஸ்தாதிசயம் இல்லை, பகவானுக்கு இன்னும் ஆனந்தம் இருக்கு. பகவானுக்கு இவரோட இன்னும் ஆனந்தம் இருக்கு. அப்போ இவருடைய ஆனந்தம் அதிசயம் இல்லை, அதோட இன்னும் அதிசயமா இருக்கு இல்லையா? நிரஸ்தாதிசயம் இல்லை அது ஆனந்தம். அந்த ஆனந்தம் நிரஸ்தாதிசயம் இல்லை, ஏன்னா அதோட உத்கிருஷ்ட ஆனந்தம் பகவானுக்கு இருக்கிறதா. அதனால நம்மளுடைய ஆனந்தம் நிரஸ்தாதிசய ஆனந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனராவர்த்தி ரகிதம் கைவல்யம் பிரதிபத்தியதே இது வாக்கியவஸ்து. சூத்திரகாரோப்பியா போகேன பிதரே சபைத்வா சம்பத்தியதே. நீங்க சூத்திரம் பிரமாணமா காமிச்சிருக்காரு இல்லையா? உடனே விதேகமுக்தி. ஆனா சூத்திரகாரே இன்னொரு இடத்துல அப்படி சொல்லல. இந்த இடத்துல முக்தியும் தான் சொல்லல, விதேகமுக்தியும் சொல்லல. பதசிகமே சரீரம் பாதம் சொல்லல இல்லையே? பதசிகமே உத்தரபூர்வ ஆட்டையோட அக்லேஷ விநாசோதனை போகேனு இதரே சபைத்வா சம்பத்தியதே. சூத்திரம் பிரம்மசூத்திரம். இதரேன்னு அர்த்தம்? பிராரப்த கர்மாக்கள் அத போகேன சபைத்வா, போகத்தினால க்ஷயிக்கிற வரைக்கும் நிற்கணும். அனந்தரம் சம்பத்தியதே. இதரே பிராரப்த புண்ணியபாகே அர்த்தம். இதரே பிராரப்த புண்ணியபாகே சூத்திரத்தில் வகிஷ்டோக்கியா जीवन मुक्त पदम देखा स्वदेहे कालदाकृते विशक्ति अदेह मुक्तत्व भवनो उत्पन्नदामिवा. प्रथमर्गल जीवन मुक्तनुடைய பதம் தெரிச்ச स्वदेहे एको स्वदेहे कालदाकृते தன்னுடைய அந்த பாக்கிய சரீரம் போயிருந்தா ஜீவன் முக்த பதத்தில் இருந்த விஷதி அதேக முக்தத்துவம், அதுக்கப்புறம் விதேக முக்தி. இதுதான் எல்லாரும் சொல்லியிருந்தா நீங்க விபரீதமா சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அது சமாதானம். நியாயம் தோஷம் விவக்ஷாயாக விசேஷேன மதத்வயஸ்யாப்த விரோதா. மற்றவா சொல்றதும் சரி, நான் இப்ப சொன்னதும் சரி, ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும். விவக்ஷாயாக விசேஷேன விவக்ஷ வித்தியாசமா இருக்கு. அதனால என்ன விவக்ஷ? விதேக முக்தி வித்தியத்திர அனேன தேகசப்தேன கிருஷ்ணம் தேகஜாதம் விவக்ஷித்வா பகுவீதி வர்ணிதம். அஸ்மாவிற்கு பாதி தேக மாத்திரம் விவக்ஷையா உச்சதே. இனிமே எத்தனை தேகங்கள் வரப்போறதோ அது ஒன்றும் வராது, அதுக்கு விதேக முக்கிய பொருள். பல பேருடைய அபிப்பிராயம். நம்மளுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை. இனிமே தேகம் வரவில்லை, அது எத்தனை அநேகம் தேகங்கள் என்கிற விவக்ஷை இல்லை. சரி, அதனால என்ன வருது பாருங்க, கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கு. தேகசப்தேன கிருஷ்ணம் தேகஜாதம் விவக்ஷித்வா பகுவீதி வர்ணிதம். அஸ்மாவிற்கு பாவி தேகம் மாத்திர விவக்ஷையா உச்சதே. பாவி தேகம் வரப்போது இல்லை, அதனால விதேகம் அப்படின்னு அபிப்பிராயம். இந்த இப்ப பாவி தேகம் இல்லாம இருக்கிறதுக்கு பாவி தேகம் என்றது இல்லை, அதனால அது பாவி தேகம் எதுக்கு மேலே இல்லையோ அது விதேகம் அப்படி. இது என்னுடைய அபிப்பிராயம். சரி, அதனால என்ன வருது?
அனாரம்பாய இவ ஞான சம்பாதனா. பாவி தேகம் இனிமே வரக்கூடாது, அதுக்காக தானே ஞானம் வருது. சரி, அப்ப ஞானம் வந்துருச்சோன்னா இப்ப இனிமேல் பாவி தேகம் வருது இல்லை, இதேகம் முக்கியம் சொல்லலாமே, அது வச்சுட்டு நான் இப்படி சொல்றேன். அனாரம்பாய இவ ஞான சம்பாதனா அயம்பு தேகனா பூர்வமே வாரத்தா. இந்த தேகம் போறதுக்கு ஞானம் உபயோகப்படாது, இந்த தேகம் போறதுக்கு ஞானம் உபயோகப்படுகிறார். எப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனா இருந்தாலும் ஜீவன் முக்தனுடைய அந்த தேகம் போறது அவருடைய ஞானத்தினாலே இல்லை. என்ன காரணம்? அந்த ஞானம் இல்லாமையும் இந்த தேகம் போறது இல்லையா? அப்ப ஞானத்தினால என்ன விசேஷம்? இனிமே தேகம் வரப்போறது இல்லை, அவ்வளவுதானே. இந்த தேகம் போறதுக்கு பெரிய தத்துவாக்காரம் தேவையில்லை, பிராரத்தம் ஆயிடுச்சுன்னு அது போயிடுது. ஆமா, அவ்வளவுதான். அதனால அயம்பு தேக பூர்வமே ஆரம்பம், இந்த தேகம் முன்னாடியே பிராரம்பத்தினால ஆரம்பிச்சிருக்கும். அதனால அத ஞானேனாப்பி அயம் ஞானேனாப்பி அப்படி ஆரம்போ வாழையும் நினைக்கிறேன். இந்த தேகத்தினுடைய ஆரம்பத்தை ஞானத்தினால தடுக்க முடியுமா? தத்துவ சாட்சாத்காரத்தினால இந்த தேகத்தினுடைய ஆரம்பத்தை தடுக்க முடியாது, ஏன்னா அதை ஆரம்பிச்சிருக்கும், முன்னாடி ஆரம்பிக்காது. சரி, அத ஞானேனாப்பி அயம் ஆரம்போ நான் வாழையும் நினைக்கிறேன். ஏதோ தேக நிவர்த்திரவில்லை ஞான பலம். சரி, இந்த தேகத்தினுடைய நிவர்த்தி ஞானத்தினுடைய பலமா? இந்த தேகத்தினுடைய ஆரம்பம் தத்துவ ஞானத்தினுடைய பலம் இல்லை, இந்த தேகத்தினுடைய நிவர்த்தி தத்துவ ஞானத்தினுடைய பலமா? இல்ல, ஏன்னா தத்துவ ஞானம் இல்லாம இந்த தேகம் நிவர்த்திக்கிறது இல்லையா? இந்த காரிகாரண பாவத்தை பார்க்கணும். இந்த தேகத்தினுடைய ஆரம்பமும் தத்துவ ஞானத்தினால இல்லை, இந்த தேகத்தினுடைய நிவர்த்தியும் தத்துவ ஞானத்தினால இல்லை. அதான் சொல்ற ஏத தேக நிவர்த்திரவி ஞானம் அஜானினாமக்கு அரச கர்மக்ஷேகம் நிவர்த்தே. அஜானியா இருந்தாலும் தத்துவஞானம் வரலன்னா கூட பிராரப்த கர்மம் போடுறது இந்த தேகம் போடுறது, அதனால ஞானம் என்ன உபயோகப்படுது? அதனால என்ன கேட்கிறார்? அதனால ஞானத்தினுடைய உபயோகம் என்ன யோகிக்கணும். இந்த தேகத்தினுடைய ஆரம்பமும் இல்லை, இந்த தேகத்தினுடைய நாசமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இது ரெண்டும் ஞானத்தினுடைய பலன் இல்லை, ஞானம் அதுக்காக இல்லை. சரிகி அதுக்கு மேல ஒரு கேள்வி, வர்த்தமான லிங்க தேக முக்கிய ஞான பலம் வஸ்துவும் ரெண்டு தேகம் இருக்கு இல்லையா? ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம். அப்ப ஞானத்தினுடைய பலன் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய நிவர்த்தியா? கிடையாது. ஸ்தூல சரீரத்தினுடைய நிவர்த்தி அஜ்ஞனுக்கும் இருக்கு. அது ஒண்ணு சொல்லலாம், சூக்ம சரீரத்தினுடைய நிவர்த்தி ஞானத்தினுடைய பலன் வச்சுக்கலாம். இது அஜ்ஞனுக்கு கிடையாது. அஜ்ஞனுடைய சூக்ம தேகம் போறதா? சூக்ம சரீரம் தெரியும் இல்லையா? சூக்ம சரீரம் பிராரப்தம் ஆயிரத்துனா சூக்ம சரீரம் நசிக்கிறதா? இல்ல, பிராரப்தத்தினால வந்தது ஸ்தூல சரீரம் தான். பிராரப்தத்தினால ஸ்தூல சரீரம் தான் வந்தது, அது பிராரப்தம் போயிட்டு தான் நசிக்கிறது. அப்புறம் என்ன வருது? இந்த சூக்ம சரீரம் லோகாந்தரத்துல போகும். லோகாந்தரத்துல பிரவேசம் இல்லைன்னா வேற லோகத்துல போகும், இல்லைன்னா இங்கே அடுத்த இன்னொரு சரீரத்தில் ஏறும், அடுத்த ஜென்மா இன்னொரு ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் ஏற்படுறது. அப்ப ஸ்தூல சரீரத்துக்கு நாசம் வரப்போறதில்லை யாருக்கு? அஜ்ஞனுக்கு. ஆனால் தத்துவஞானிக்கு சூக்ம சரீரத்தினுடைய நாசம் வருது. இந்த சூக்ம சரீரத்தினுடைய நாசம் தத்துவஞானிக்கு மட்டும்தான், அஜ்ஞனுக்கு இல்லை. அதனால சூக்ம சரீரத்தினுடைய நாசம் தத்துவஞானத்தினுடைய பலம் சொல்லலாம். ஒரு வாதம் முடிய போறதில்லை, இன்னும் போறது மேல, இது மேல போறது. அதனால கொஞ்சம் அது சாஸ்திர வாக்கியாசம் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, வர்த்தமான லிங்க தேக நிவர்த்தி ஞான பலம் அஸ்து ஞானம் அந்தரேன பல நிவர்த்தே. ஞானம் வினா ஞானம் அந்தரேனா, ஞானம் இல்லாம சூக்ம சரீரத்தினுடைய நிவர்த்தி வராது, ஞானம் இருந்தால் வரும். அதனால ஞானத்தினுடைய பலம் என்ன கேட்டா சூக்ம சரீர நிவர்த்தின்னு சொல்லலாம் இல்லையா? சத்யபி ஞானே ஜீவன் முக்தே தத நிவர்த்திய பாவா தம் நிவர்த்திய பாவா. ஜீவன் முக்தனுக்கு சூக்ம சரீரம் இருக்காது. ஜீவன் முக்தனுக்கு நீங்க சொல்ற ஜீவன் முக்தனுக்கு இருக்க, ஜீவன் முக்தனுக்கு சூக்ம சரீரம் இருக்காது. மனசு இல்லாம இருக்க முடியாது. மனசு இல்லைன்னா விருத்திகள் ஒன்றும் வராது, விருத்திகள் பாதிக்காம இருக்கலாமே தவிர பிராணம் இருக்கு.
சமாதின்னு கூட கொஞ்சம் விலகி நிற்கிறதா, மொத்தமா போறதில்லை, மொத்தமா போறதில்லை. ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அவயவங்கள் இருக்குது, அதெல்லாம் போறதா இருந்தால் அப்புறம் பிராணம் கூட இருக்காது. பஞ்ச பிராணங்கள் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்தது, ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்தது இல்லை. பஞ்ச பிராணம் இது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பார்க்க. அப்போ சூக்ஷ்ம சரீரம் அப்படியே போயிடுத்துனால் வாயு சஞ்சாரமே இருக்காது. அது இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி பார்த்தால் சூக்ஷ்ம ஜீவன் முக்தனுக்கு, உங்களுடைய அபிப்பிராயத்தில் ஜீவன் முக்தன் யாரை வச்சிருக்கோ அவருக்கு சூக்ஷ்ம சரீர நாசம் கிடையாது. ஆனா ஞானம் இருக்கு. அப்ப ஞானத்துடைய பலம் சூக்ஷ்ம சரீர நாசம் சொல்றதா இருந்தால் ஞானம் இருக்க சூக்ஷ்ம சரீர நாசம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எது எதனுடைய பலனோ அது எது இல்லாத இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அது காரியகாரண பாவம் ஒட்டாத. தத்துவ ஞானம் இருந்தால் சூக்ஷ்ம சரீர நாசம் வரணும். அப்படி இருந்தால் சூக்ஷ்ம சரீர நாசம் தான் தத்துவ ஞானத்துடைய பலம் சொல்லலாம். ஆனா ஜீவன் முக்தனுக்கு சூக்ஷ்ம சரீரம் போகல, இன்னும் இருக்கு. என்ன விசேஷம்? இப்போ நம்மளோட என்ன விசேஷம் கேட்டா பந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னா அபிமானம் கிடையாது, அசங்கத்துவம், அவ்வளவுதான். அது பெரிய விசேஷம் இல்லையா? அது சுவாபாவிகம் அசங்கத்துவம். விரக்தனுக்கும் அசங்கத்துவம் இருக்கலாம், ஆனா அது சுவாபாவிகம் இல்லை. நமக்கும் கொஞ்சம் அசங்கத்துவம் இருக்கு இல்லையா? நமக்கும் இருக்கு அசங்கத்துவம். ஆனா அது விவேகத்தினால பலமா கொண்டு வருது. அனாவசியமா இடத்துல மனசு போறதா இருந்தால் போகக்கூடாது, கண்ட்ரோல் பண்றது இருக்க இல்ல சொல்ல. ஜீவன் முக்தனுக்கு இது சுவாபாவிகம், அதனால அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அது பெரிய விசேஷம், அது பெரிய விசேஷம். அது வச்சுட்டு ஜீவன் முக்தன் சொல்லலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சூக்ஷ்ம சரீரமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அதனால இவர் முன்னாடி சொன்ன விவகாரத்திலும் மனோநாசகா வாசனாட்சயா தத்துவஞானம் மூணு சொல்றா இல்லையா? அதுல மனோநாசம் தான் சுத்தமா மனோநாசத்தை சொல்லல. அதாவது பல இடத்துல கோட் பண்ணியிருக்காரு. மனோநாசம்னா சுத்தமா அந்த மனசே போய் அடங்கிறது அப்படி சொல்லல. அடங்கிறதுன்னு ஒரு பதத்துல விவகாரம் இருக்கு. அடங்கிறதுன்னா இதுக்கு வேலை பண்றது இல்லை, அப்படி அடங்கிறது சொல்லலாம். அடங்கிறது இருக்கட்டும் இல்ல, அதனால அனர்த்தம் இல்லைன்னா என்ன, அனர்த்தம் ஒண்ணும் இல்லைன்னா சௌகரியமா போட்டு அவ்வளவுதான். இது எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? சோபாதிக பிரமம். சோபாதிக பிரமம் அந்த உபாதி இருக்கிற வரைக்கும் நடக்கும். ஆனா அதனால அனர்த்தம் ஒண்ணும் இல்லை, அனர்த்தம் ஒண்ணும் இல்லை. வரும்போது ரத்தப்படிகனா இருக்க ஜபாபுசமம் பூ இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ரத்த வர்ணம் படிக்கத்துல தெரியல. படிகமே ரத்த வர்ணமா இருக்குன்னு கொஞ்சம் பிரமிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஜபாபு குசுமம் பார்த்த அப்புறம் இல்லைன்னு தெரியாது. ஆனா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் எப்பொழுதும். அந்த இங்கு பாட்டில் இருக்கா, ஜபாபுசம் இருக்க இங்கு பாட்டில், ப்ளூ இங்கு பாட்டில். இப்ப இங்கு பாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால இங்கு பாட்டில் இருக்கு இல்லையா? என்ன நீங்களே எல்லாம் பார்த்துருக்கேன். நானே இப்ப பார்த்தது 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. ரீசில் எல்லாம் போட்டு அந்த காலம் இருந்தது, அந்த காலம் இருந்தது. அந்த இங்கு பாட்டில் வந்து ப்ளூ தெரியுது. ஆனா உண்மையா அந்த பிரமம் இருக்கா? பிரமம் ஒண்ணும் இல்லை, ஆனால் அப்படியே தெரியறது இல்லையா? இந்த மாதிரி பிரமத்தினால நமக்கு அனர்த்தம் இல்லை, தெரியறது அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. அதனால ஒட்டாது. அந்த மாதிரி பெற்றிருக்கோங்க ஜீவன் முக்தன். அப்போ ஜீவன் முக்தனுக்கு எங்க சரீரம் நிறுத்தி கிடையாது. மேல போலாம். பக்தி ஞானே ஜீவன் முக்தே கம் நிவர்த்தி அபாவா. ஜீவன் முக்தனுக்கு தத்துவஞானம் இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் நிவர்த்தி கிடையாது. அதனால தத்துவஞானத்துடைய பலன் என்ன கவேஷனம் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து சூக்ஷ்ம சரீர நிவர்த்தியும் சொல்ல முடியாது, ஸ்தூல சரீர நிவர்த்தியும் சொல்லவே முடியாது. சூக்ஷ்ம சரீர நிவர்த்தியும் சொல்லாமோ தோன்றது, ஆனாலும் சொல்ல முடியாது. மனு அதுக்கு மேல மனு வருவது ஞானத்திய கிஞ்சித் காலம் பிராரத்தேன கர்மனா பிரதிபந்தேன அனிவர்த்தகத்வேதி பிரதிபந்தக்ஷயே லிங்கதேக நிவர்த்தகத்துவம் பவிஷ்யதி. என்ன கேட்கிறார்? உங்களுக்கு இந்த மாதிரி அபியாச பழக்கம் இருக்குன்னு நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து நனு இருந்தா தான் ஒரு உற்சாகம். நனு இல்லைன்னா தூக்கம் வரும். அது பைத்திய பழக்கம் இல்லைன்னா நனு இருந்தா தூக்கம் வரும். மனு வந்தா நமக்கு சந்தோஷம்.
ஏன்னா அது மேல மேல இது கிடைக்கிறது இல்லையா? அதனால ஞானத்துக்கு இப்போ என்ன சொல்ல வர்றார், ஞானத்தினுடைய பலன் தான் மேல, அதுக்கு மேல அவரே சொல்றார் ஞானத்தினுடைய பலன் தான் சூக்ம சரீர நிவர்த்தி. ஞானத்தினுடைய பலன் எப்படி சொல்ல முடியும்? ஞானம் இருக்கு ஆனா சூக்ம சரீர நிவர்த்தி இல்லையான்னு கேட்கிறார். ஆனா அப்படி இல்லை. இப்போ ஞானம் இருந்தாலும் சூக்ம சரீர நிவர்த்தி இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பிராரப்தத்தினுடைய பிரதிபந்தம் இருக்கிறதுனால. இப்போ பாருங்க, எது எதனுடைய காரணம்னு நம்ம ரிசர்ச் பண்ணும் பொழுது ஒரு பிரதிபந்தம் இருக்கிறதுனால காரியம் வரதில்லைன்னு வச்சிருந்து அது காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பிரதிபந்தம் இருக்கிறதுனால காரியம் நடக்கிறது இல்லை, ஜெயிக்கிறது இல்லை, அதனால காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன உதாரணம் இருக்க? இப்போ ஒரு நான் அங்க லைட் போட்டிருக்கோம், இங்க லைட் தெரியவில்லை, இங்க அந்த லைட் இங்க வர்றதில்லை, லைட் உள்ளுக்குள்ள இருக்க உண்மையாக இங்க வரணும். ஆனா ஒரு பித்தி புத்தியம், சம்ஸ்கிருதத்துல புத்தியம் இருக்க பித்தின்னு ரெண்டு பதம். புத்தியம் நிறைய வேதாந்தத்துல புத்தியம் அந்த பிரயோகம் இருக்கு. பித்தி பித்தி இருக்கிறதுனால அந்த பிரகாசத்தினால இங்க இருக்கிறது பிரகாசிக்கப்படுறது இல்லை. அப்போ இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய பிரகாசனம் என்ற ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு அந்த லைட்டு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய லைட்டு இங்கே இருக்கக்கூடிய வஸ்துவினுடைய பிரகாசத்துக்கு காரணம் இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா பிரதிபந்தகம் இருக்க என்ன தானே. அப்ப பிரதிபந்தகம் இருந்தால் காரியம் வரப்போவதில்லை, அதனால காரணம் இல்லை. அது ரெண்டுத்துக்கும் காரணம் காரிகாரண பாவம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. காரிகாரண பாவம் இருக்கு, ஆனா காரிகாரணம் இருக்கான ஏன் தெரியறதில்லை, பிரதிபந்தம் இருக்கு. அப்போ அசதி பிரதிபந்தகே காரிஜனகத்துவம் காரணத்துவம். அசதி பிரதிபந்தகை பிரதிபந்தகம் இல்லாம இருக்கும்போதும் காரியம் நடக்கிறது இல்லைன்னா காரணம் இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த பிரதிபந்தகம் போயிருக்கும், இப்போதும் அந்த பிரகாசப்படுத்துறது இல்லைன்னா அது பிரகாசப்படுத்துறதுக்கு அது உபயோகப்படாத சொல்லலாம். அதி பிரதிபந்தகம் பிரதிபந்தகம் இருந்தால் காரியம் வரதில்லை, அதனால காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இங்கேயும் தத்துவஞானம் சூக்ம சரீர நிவர்த்திக்கு காரணம் தான். ஆனா ஏன் சூக்ம சரீர நிவர்த்தி வரதில்லை? பிராரப்த கர்மம் இருக்கு, அதனால சூக்ம சரீர நிவர்த்தி வரதில்லை. இந்த பிராரப்த கர்மம் வந்து பிரதிபந்தகம். எதுக்கு பிரதிபந்தகம்? சூக்ம சரீர நிவர்த்திக்கு பிரதிபந்தகம். தத்துவஞானம் என்கிற காரணம் இருந்தாலும் சூக்ம சரீர நிவர்த்தி என்கிற காரியம் வராம இருக்கிறதுக்கு பிரதிபந்தகமா இருக்க இந்த பிராரப்த கர்மாக்கள், அதனால அது நடக்கிறது இல்லை. அவ்வளவுதான். காரியகாரண பாவம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் கேட்கிற மனு ஞானத்தை கிஞ்சித் காலம் பிராரப்தேன கர்மனா பிரதிபந்தேன அனிவர்த்தகத்தை நிவர்த்தகத்துவம் இல்லைன்னா கூட பிரதிபந்த க்ஷயே அந்த பிரதிபந்தம் போயிடுத்துனால் லிங்க ஜீத நிவர்த்தகத்துவம் பவிஷ்யதி, லிங்க ஜீத நிவர்த்தயதி. இது ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயம் கண்டினியூ பண்றதா இருந்தால் நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு வரணும். இல்லைன்னா மேல சொல்றது புரிஞ்சு போதிட முடியாது. ரெண்டாவது இந்த மாதிரி இல்லை, அது உபன்யாசம், அது சம்பந்தம் இல்லாம கூட சொல்லலாம். இது அப்படி இல்லை, இது ஒரு செயினா போடுறது. அது வரைக்கும் சூக்ம சரீர நிவர்த்தி ஞானத்தினுடைய பலம்னு சொல்லலாம், சொல்லாம சொல்ல முடியாதான் இருக்கிற விசாரம். சொல்லலாம வரைக்கும் வந்துருக்கு, இன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். மேல மேல திருப்பி திருப்பி வருது.